Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஒத்தெல்லோ டெக்ஸ்ட் அண்ட் ஃபிலிம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலெக்டிவ் 4 லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலிம் பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் யூனிட் 1ஓட டாபிக் இது. பிஃபோர் வி கெட் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ லிட்ரேச்சர் அண்ட் ஃபில்ம் பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் எபிசோட் போட்டிருப்பேன். இதுதான் நம்ம யூனிட் 1ல இருக்கக்கூடிய டாபிக் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இது டெக்ஸ்ட் அண்ட் ஃபில்ம் அப்படிங்கிறப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். டெக்ஸ்ட் எப்படி இருக்கு, ஃபில்ம் எப்படி இருக்குன்றதை தான் ஆக்சுவலா இந்த லிட்ரேச்சர் அண்ட் ஃபில்ம் பேப்பர்ல நம்ம ஒவ்வொரு டாபிக்கை அப்படிதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒத்தெல்லோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற டாபிக் தான். ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் 3 எபிசோட்ஸா வெளியே வந்திருக்கும். ஸோ அதோட லிங்க்கும் கீழே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டீடைல்டு அதோட சம்மரி வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கிறதுனால ஒரு ஷார்ட் சம்மரி தான் கொடுத்துருக்குறேன். டீடைல்டு சம்மரி வேணுங்கிறவங்க கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உள்ள போய் எபிசோட்ஸ் பார்த்துக்கலாம். 2 எபிசோட்ஸ்ல உங்களுக்கு ஒத்தெல்லோ ஃபுல் சம்மரி கொடுத்துருப்பேன். சம்மரி ஆஃப் ஒத்தெல்லோ பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது ஒரு சின்ன சம்மரி மட்டும்தான். இதுல ஒத்தெல்லோ ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் இஸ் a tragic play about love, jealousy and betrayal. இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா லவ் மெயினா இருக்கும். ஒத்தெல்லோ he loves and marries Desdemona. ஒத்தெல்லோ is a Moor, ஒரு நீக்ரோ, ஒரு வாரியர், மிடில் ஏஜ்ட் மேன். ஆனா he marries Desdemona, a young fair girl. ஓகே, அதுக்கப்புறம் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான். அவ ரொம்ப யங்கா இருக்கா, ஃபேரா இருக்கா, டெலிகேட்டா இருக்கா. ஸோ அவனுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அதை தூண்டி விடுறான் யாகோ. அதனால ஜெலசி வந்துடுது, சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அண்ட் பீட்ரயல் யாகோ பண்றது, நம்பிக்கை துரோகம் நிறைய பண்றான் பீட்ரு. அவன் அதாவது ஒத்தெல்லோவை நம்ப வச்சு யாகோ என்ன பண்றான், அவனோட லைஃபையே டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். இந்த ஸ்டோரி தான் நம்ம ஒத்தெல்லோல பாக்குறோம். இட் ஃபாலோஸ் ஒத்தெல்லோ, a respected general who secretly marries Desdemona, a noble woman. So ஒத்தெல்லோ இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்திருப்போம். He has married Desdemona. Their happiness is threatened by Iago, Othello's deceitful ensign, who schemes against them out of envy and spite. இப்போ இயாகோ அவங்க கூடயே இருக்கிறான், ஒத்தெல்லோவோட ஃப்ரெண்டுன்ற போர்வையில இருக்கான். ஆனா அவனுக்கு ஒத்தெல்லோவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, தனக்கு வர வேண்டிய பதவியை கேஷியோ கொடுத்துட்டான் அப்படிங்கிற மோட்டிவை சொல்லுவான். ஓகே, ஸோ அதனால நிறைய ஸ்கீம்ஸ் போடுவான், நிறைய பிளான் பண்ணுவான் அகெயின்ஸ்ட் ஒத்தெல்லோ அண்ட் டெஸ்டிமோனா. அவங்க ஹாப்பியா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். ஓகே, இயாகோ மனிப்புலேட்ஸ் ஒத்தெல்லோ பை பிளான்டிங் டவுட்ஸ் அபவுட் டெஸ்டிமோனாஸ் லாயல்டி. இவங்க ஹாப்பினஸை கெடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஹோப் கொடுக்குது. என்னன்னா, இவங்களோட ஏஜ் டிஃபரன்ஸ், அடுத்தது அவ அழகா இருக்கா, இவன் ரொம்ப கரடுமுரடான ஒரு கேரக்டர், ஒரு பிசிக்கலி ஸ்ட்ராங்கா, பார்க்க அவ்வளவு சாஃப்டாலாம் இருக்க மாட்டான், ஹேண்ட்ஸமாலாம் இருக்க மாட்டான் யாகோ. ஸோ அவனுக்கு அதை ஒரு பெரிய வெப்பனா எடுத்துக்கிறான். அதனால மனிப்புலேட் பண்றான். ஒத்தெல்லோட மைண்டுக்குள்ள நிறைய சந்தேகங்களை விளைவிக்கிறான். டெஸ்டிமோனா உனக்கு உண்மையா இருக்க மாட்டான்னு சொல்றான். He uses lies and tricks to make Othello believe she is unfaithful with his friend Cassio. ஸோ நம்ப வைக்கிறான். கேஷியோக்கும் டெஸ்டிமோனாக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இல்லெஜிட்டிமேட் அஃபேர் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறான். அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவன் நம்புற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் உருவாக்கிடுவான். கன்சியூம்டு பை ஜெலசி அண்ட் ரேஜ், ஒத்தெல்லோ கான்ஃபிடன்ஸ் டெஸ்டிமோனா வித்வுட் சீக்கிங் த ட்ரூத். இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம ஒத்தெல்லோ நம்புறான். அப்படியே யாகோ சொல்றதை நம்பி கடைசியில டெஸ்டிமோனாவை கொல்ல போயிடுறான். இந்த எண்ட் ஒத்தெல்லோ கில்ஸ் டெஸ்டிமோனா இன் a fit of jealousy. ஒரு கடைசி சீன்ல அவன் ஒத்தெல்லோ டெஸ்டிமோனாவை அந்த மூச்சு நிறுத்திடுறான், அதாவது அவளோட கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறான். Too late he learns of Iago's lies. அவ இறந்தோன்னு தான் அவனுக்கு உண்மையே தெரிய வரும். இயாகோ எல்லா பொய்யும் சொல்லி நம்ம நம்ப வச்சு ஏமாத்திருக்கான்னு சொல்லி எப்ப தெரிய வரும்னா, ஆஃப்டர் த டெத் ஆஃப் டெஸ்டிமோனா தான். ஓவர்கம் வித் கில்ட் அண்ட் சாரோ, ஒத்தெல்லோ டேக்ஸ் his own life. அவனால தாங்கவே முடியாது. நம்மளை நம்பி நம்மளோட ஒய்ஃபை இப்படி பண்ணிட்டோமே, எவனோ ஒருத்தனோட பேச்சை கேட்டு அவளை கொண்டுட்டோமேன்னு அவனால தாங்கவே முடியாது. ஸோ தன்னோட லைஃபையும் அவன் மாற்றிக்கிறான் கடைசி சீன்ல. The play ends with Iago's arrest, leaving a trail of heartbreak and tragedy. பிளே எப்படி முடிவுக்கு வரும்னா, இயாகோவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அதோட தான் பிளே முடியும், ஒத்தெல்லோ பிளே. ஸோ இதுதான் ஷேக்ஸ்பியரோட ஒத்தெல்லோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டீடைல்டு சம்மரி as I said you, I have provided in the description link. Okay, so film adaptations of ஒத்தெல்லோ. இப்போ ஒத்தெல்லோவோட ஃபில்ம் அடாப்டேஷன்ஸ் நிறைய பேர் ஒத்தெல்லோவை ஃபில்மா எடுத்திருந்தா கூட நம்ம 2 அடாப்டேஷன்ஸ், ரொம்ப ஃபேமஸான 2 அடாப்டேஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபில்ம் அடாப்டேஷன்ஸ், அதுக்கும்
நம்ம பிளேக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். 1952ல ஒரு ஃபேமஸான ஒத்தெல்லோ வந்து ரொம்ப ஃபேமஸா ஓடுச்சு. இது யார் எடுத்தது? டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்சன் வெல்ஸ். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஆர்சன் வெல்ஸ் டைரக்டட் ஒத்தெல்லோ. ஓகே. ஸோ இது உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டு அந்த புக்லயும் இவரோட அந்த இந்த ஒத்தெல்லோ தான் கொடுத்துருக்காங்க. ஆர்சன் வெல்ஸ் டைரக்டட் ஒத்தெல்லோ அண்ட் அடாப்டேஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே. ஓகே. ஸோ அடாப்டேஷனா தழுவி எடுத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒத்தெல்லோ ஷேக்ஸ்பியரோட ஒத்தெல்லோவை தழுவி எடுக்கப்பட்டது தான் இந்த ஆர்சன் வெல்ஸோட ஒத்தெல்லோ. இது வெளிவந்த வருஷம் 1952. இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. ஆஃப்டர் அ சீரீஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வெல்ஸ் லெஃப்ட் ஃபார் யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ அவரை பத்தி சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு நிறைய ஃபெயிலியரா, யாருன்னா டைரக்டருக்கு யூரோப்லயும் ஆப்பிரிக்காலையும் நிறைய படங்கள் எடுத்து தோத்துட்டாராம். இல்ல ஆப்பிரிக்கால Wells left for Europe and Africa to work independently. அவர் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் யூரோப்புக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் போறாரு. The project faced many problems. It took over 3 years to complete with frequent delays as Wells searched for funding. இவருக்கு என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒத்தெல்லோ தான் ப்ராஜெக்ட்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அதை எடுத்துமே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் தான் ஆரம்பத்துல ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ஃபண்டிங்லாம் அவருக்கு, ஏன்னா அவர் நிறைய ஃபெயிலியர் டைரக்டர் அறியப்பட்டவர். ஸோ ஃபண்ட் பண்றதுக்கு யாரும் வரவே இல்லை. செவரல் ஆக்டர்ஸ் ஹேட் டு பி ரீப்ளேஸ்ட். வந்தவங்களும் ஆக்டர்ஸை வந்து இவருக்கு திருப்தி ஆகல, மாத்திக்கிட்டே இருந்தாரு. 3 டெஸ்டிமோனாஸ் மாத்திருக்காரு, 4 இயாகோஸ். ஏன்னா டெஸ்டிமோனால அவருக்கு திருப்தி வரலையா, என்னாச்சுன்னு தெரியல. தே ஆல் வெண்ட் அவே. ஓகே. இடையிலேயே மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. 3 டெஸ்டிமோனாஸ் மாத்திட்டாரு, 4 இயாகோஸ் மாத்திட்டாரு. இந்த ஃபிலிம் எடுத்துட்டு இருக்கப்பவே மெனி சீன்ஸ் were reshot multiple times. நிறைய ஷார்ட்ஸை ரீஷாட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனா டிஸ்பைட் த சேலஞ்சஸ், இவ்வளோ தடுமாற்றங்கள், இவ்வளோ என்ன சொல்லுவாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சேலஞ்சஸ், சவால்கள் எல்லாம் இவ்வளோ சந்திச்சா கூட the movie was finished and won the Grand Prix at the Cannes Film Festival. பயங்கரமா அது வந்து ஹிட்டான ஒரு மூவி. கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து அவார்ட் வாங்கின அளவுக்கு, கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற அவார்ட் வாங்கின ஒரு மூவியா திஸ் ஒத்தெல்லோ. ஓகே. ஸோ திஸ் இஸ் த மூவி. இப்போ இதுல வந்து நம்ம என்ன, இந்த மூவி பத்தி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருச்சு. நம்ம we will get into the similarities. ரெண்டுக்குமான ஒற்றுமைகள் என்ன அப்படின்னா, ஆர்சன் வெல்ஸ் 1952 film adaptation of Shakespeare's Othello stays true to the play's core story of love, jealousy and betrayal. அப்ப எந்த ஒரு பிளேயுமே வந்து கோர் ஸ்டோரி, அதாவது அந்த ஸ்டோரியோட அவுட்லைன் அப்படியே தான் எடுத்துக்குவாங்க. ஓகே. லவ், ஜெலசி, பீட்ரேயல், இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒத்தெல்லோ வந்து ஹி லவ்ஸ் டெஸ்டிமோனா, இயாகோ வந்து அவங்கள இது கஷ்டப்படுத்துறான்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. போத் வெர்ஷன்ஸ் ஃபாலோ த சேம் பிளாட். ஒரே கதை தான். with characters like Othello, Desdemona, Iago driving the tragic events. இவங்க 3 பேர் தான் ட்ராஜடியை லீட் பண்றாங்க. அதுவும் ஓகே. The movie retains much of Shakespeare's original language. ஷேக்ஸ்பியரோட ஒரிஜினல் லாங்குவேஜ் நிறைய ரிட்டைன் பண்ணிக்கிட்டாராம். அவரோட வேர்ட்ஸையே நிறைய இவரோட டிராமாலையும் கொண்டு வந்துட்டாரு. Preserving the poetic dialogue that defines the play. ஏன்னா ஷேக்ஸ்பியரோட அந்த பொயட்டிக், அந்த கிரேட் ட்ராஜடிஸ்ல எல்லாம் பார்த்தா அவரோட பொயட்டிக் லாங்குவேஜ் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ண வேண்டாம் இவங்க ஆடியன்ஸ்ன்றதுனால அதெல்லாமே இங்க கொண்டு வந்துட்டாரு. Themes such as trust, manipulation and the destructive power of jealousy are centered in both the texts and film. அப்ப ட்ரஸ்ட், நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து அவன் ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து ஜெலசி, இதெல்லாம் 2 இடத்துலயும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே, அதாவது அண்ட் என்ஷூரிங் த அடாப்டேஷன் ஸ்டேஸ் ஃபெய்த்ஃபுல் டு த எசன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. கதையிலையோ, கதை கருவிலையோ, கதாபாத்திரங்களையோ, முக்கியமான வசனத்திலேயோ எந்த மாற்றமும் இல்லை இப்ப நம்ம பார்த்த வரைக்கும். சரி, வேற என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குன்றத பார்க்கலாம். However, there are key differences between the two. இவ்வளவு நம்ம சொன்னாலும் கீ டிஃபரன்சஸும் இருக்கு. அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். The film condenses the play, cutting some scenes and characters to fit the runtime and focusing more on the conflict between Othello and Iago. பிளேயை ஃபுல்லா எடுத்தோம்னா பயங்கரமா லாங்கா போயிடும். அதனால நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிருக்காரு. ஓகே. கட்டிங் சம் சீன்ஸ், ஏன்னா தேவையில்லாத கேரக்டர்ஸ் சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாரு. அப்புறம் ஏன்னா ரன் டைம்க்கு அவங்க 2 hours 1.5 ஹவர்ஸ்ல இருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ள தான் படம் இருக்கும், அதுக்குள்ள எடுக்கணும். ஃபோக்கஸிங் மோர் ஆன் த கான்ஃபிளிக்ட் பிட்வீன் ஒத்தெல்லோ அண்ட் இயாகோ. முக்கியமா அவங்க வந்து மற்ற கதாபாத்திரங்களை விட ஒத்தெல்லோ இயாகோவோட அந்த
கான்ஃபரண்டேஷன் அவங்க 2 பேருக்கான அந்த இது இருக்கு இல்லையா, கான்ஃபிளிக்ட். ஆக்சுவலா இயாகோ வந்து அவனுக்கு எதிரா பண்ணிட்டு இருப்பான், ஆனா ஒத்தேலோ நம்பிட்டு இருப்பான் இல்லையா, அந்த விஷயங்கள் தான் அதிகமா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. While the play uses dialogue and monologues to express emotions, the movie relies on visuals like shadows, close-ups, and dramatic cinematography to create tension. Of course, அவர் வந்து ஷேக்ஸ்பியரோட மோனோலாக்ஸ், ஷேக்ஸ்பியர் சாலிலாக், ஷேக்ஸ்பியர் வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டா கூட விஷுவலா பாக்குறப்ப அது டிஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா, அதனால அந்த ஷேடோஸை காமிக்க ஒரு டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு, அந்த இவங்களுக்கு யாருக்கு ஆடியன்ஸ்க்கு, சினிமா பாக்குற ஆடியன்ஸ்க்கு அந்த விஷுவல் இமேஜ் வந்து நிறையவே டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே இன்டென்ஸா ஃபீல் பண்ண, ரொம்ப இமோஷனலா ஆடியன்ஸ் ஃபீல் பண்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொடுத்தாங்களா, எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுல, விஷுவல்ஸ் காமிக்கிறதுல, ஷேடோஸ் காமிப்பாங்க, திடீர்னு க்ளோஸ் அப் காமிப்பாங்க, சினிமாட்டோகிராஃபி அவங்க எடுத்திருக்க இடம் அப்படியெல்லாம். ஓகே, the black and white visuals emphasize Othello's vulnerability and Iago's cunning, adding a psychological depth that differs from the text. டெக்ஸ்ட்ல இருந்து வேற என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒத்தேலோ கொஞ்சம் வல்னரபிளா காமிக்கிறாங்க, வீக்கா காமிக்கிறாங்க, மென்டலி கொஞ்சம் ரொம்பவே வீக்கா காமிக்கிறாங்க. அங்க வந்து பிளேல அப்படியெல்லாம் காமிச்சிருக்க மாட்டார் ஷேக்ஸ்பியர். அவன் ஸ்ட்ராங் கேரக்டர் தான், அந்த ஒரு விஷயத்துலதான் வீக் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சினிமாவில் பாக்குறப்போ அவன் ரொம்பவே ஆரம்பத்துல இருந்து பயந்த மாதிரி, டெஸ்டிமோனா போயிருவாளோ அப்படின்னு ஒரு வீக்னஸ், அவன் மைண்ட் அளவுல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான், வல்னரபிள்னா வீக், அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதை ரொம்பவே எம்பசைஸ் பண்றாரு சினிமால டைரக்டர். இயாகோவோட கண்ணிங்க ரொம்ப அதிகப்படுத்தி காமிக்கிறாரு. அதனால ஒரு சைக்கலாஜிக்கல் டெப்த், சைக்கலாஜிக்கலா பிளே அந்த சினிமாவை அணுக முடியற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட்ல இருந்து ரொம்பவே வேறுபடும். ஓகே, டெக்ஸ்ட்ல வந்து ஜெலசியா மெயினா கொண்டு வந்தா, இங்க வந்து சைக்காலஜி, அவனோட பயத்தையும் சேர்த்து, அந்த ஜெலசினால அவன் மனசு வந்து வல்னரபிளா இருக்கு, வீக்கா இருக்குன்றதையும் கொண்டு வந்து சைக்கலாஜிக்கலாவும் டீல் பண்ணியிருக்காரு டைரக்டர், மூவி டைரக்டர். Though the film simplifies parts of the story, it brings a new dimension to the tragedy through its visual storytelling. அப்போ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பிளேயே தான் எடுத்திருக்காரு, பட் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்னால கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ். இதுதான் பழைய ஒத்தேல்லோ, 1952ல வந்த ஒத்தேல்லோ. 1995 லேட்டஸ்டா ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒத்தேல்லோ வந்திருக்குது. அந்த ஒத்தேல்லோ கலர் ஃபில்ம். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆலிவர் பார்க்கர்ஸ், இது எடுத்திருக்கிற ஆத்தர் பாருங்க, டைரக்டர் பாருங்க, ஆலிவர் பார்க்கர். ஓகே, நம்ம பார்த்தது ஆர்சன் வெல். இது வந்து ஆலிவர் பார்க்கர்ஸ் 1995 film adaptation of Othello. Okay, so இந்த டேட், அடுத்ததா டைரக்டர் நேம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் முக்கியமா. இது வந்து 90 இயர். ஓகே, இது முக்கியம். ஸோ அடாப்டேஷன் ஆஃப் ஒத்தேலோ கேப்சர்ஸ் த எசன்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே வைல் மேக்கிங் சம் கிரியேட்டிவ் சேஞ்சஸ். ஸோ இதுலயும் எசன்ஸ் அப்படியே எடுத்துக்கிறார். அந்த அந்த எப்படி அந்த உண்மையான அந்த கதைக்கு எது தேவை, அந்த ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. both the play and the movie tells the story of Othello, Desdemona and Iago. இவங்க கதை தான் சொல்லுது. லவ், betrayal, jealousy, இதுல ரேசிசமும் இனவெறியமும் ஆட் பண்றாரு. யாரு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஆலிவர் பார்க்கர். இந்த மெயின் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒத்தெல்லோ, டெஸ்டிமோனா, இயாகோ தான். எமிலியோ, கேசியோ ஆர் சேம் இந்த போத் இந்த பிளே அண்ட் த மூவி. இதெல்லாம் சிமிலாரிட்டிஸா நம்ம பாக்குறோம். இயாகோ லைஸ் அண்ட் ஒத்தெல்லோஸ் ஜெலசி ஆர் சென்ட்ரல் டு த பிளாட். ஸோ இயாகோவோட பொய்களும் ஒத்தெல்லோவோட ஜெலசியும் தான் மெயினா இருக்குது ரெண்டுலையுமே, பிளேலையும் இங்கேயும். ஓகே, ஸோ இது எல்லாமே ரேசிசமும் ரெண்டுலையுமே இருக்கு. அஃப்கோர்ஸ் ரைட், சின்ன நான் மாத்தி சொல்லிட்டேன். ஸோ ரேசிசமும் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபாதர், யாரோட ஃபாதர் அப்படின்னு சொன்னா நம்ம டெஸ்டிமோனாவா ஃபாதர் பிரபான்ஷா வந்து அவன் கருப்பா இருக்கான் அப்படிங்கிறதுனாலதான் பொண்ணை வந்து அவர் கொடுக்கறதுக்கு பிரியமே படல. ஸோ இது எல்லாமே ரெண்டு வெர்ஷன்ஸ்லயும் இருக்கிறது தான், ஜெலசி, லவ், பீட்ரேயல், ரேசிசம். ஸோ இதெல்லாம் சிமிலாரிட்டிஸா தான் பார்த்தோம். அடுத்து இப்ப டிஃபரன்சஸ் பார்க்க போறோம். த பிளே யூசஸ் சிம்பிள் செட்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ். பிளேல பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா ஷேக்ஸ்பியர் பீரியட்ல பெருசா காஸ்டியூம்ஸோ பெரிய அளவுல செட்டிங்கும் கிடையாது. ஓகே, ஸோ அவங்க சிம்பிளா தான் யூஸ் பண்ணாங்க. த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த ஆக்டர்ஸ் அண்ட் தேர் வேர்ட்ஸ். ஃபோக்கஸ் எதுல மெயினா இருக்கும்னா ஆக்டர்ஸ் தான், நடிகர்களை நம்பி தான் அவங்க டிராமா எடுத்தாங்க, வார்த்தைகளை நம்பி
யாரு எழுதினவரை நம்பிதான், அவரோட வார்த்தைகள் தான் அங்க பிரதானம். ஆனா மூவில அப்படி கிடையாது. விஷுவல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா, சினிமாட்டோகிராஃபி தான் ரொம்ப முக்கியம். அந்த செட்டிங், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1995 மூவி ஒத்தெல்லோ ஷோஸ் பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ் இன் வெனிஸ் அண்ட் சிப்ரஸ். ஸோ சிப்ரஸ்லயும் வெனிஸ்லயும் தானே எடுத்திருக்காங்க. அது பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்களா 1995 மூவில. காஸ்டியூம்ஸ் அண்ட் லைட்டிங் ஹெல்ப் செட் த மூட். ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். டெஸ்டிமோனாவோட காஸ்டியூம்ஸ், அடுத்தது அந்த லைட்டிங், அது எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. எதுல அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ 1995 மூவில. பிளாக் அண்ட் ஒயிட் மூவி, அதாவது பழைய ஒத்தெல்லோல இது தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து 1995 மூவில அது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த பிளே கேரக்டர் ஸ்பீக் டைரக்ட்லி டு த ஆடியன்ஸ் இன் சாலிலாக்கிஸ். பிளேல பாத்தீங்கன்னா சாலிலாக்கி, அதாவது ஷேக்ஸ்பியரோட பிளேல வந்து சாலிலாக்கிஸ்னா தனியா பேசிப்பாங்க இல்லையா, அதுல வந்து டைரக்டா என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ்ட பேசுற மாதிரி இருக்கும். அதனால திஸ் ஹெல்ப்ஸ் த ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் தாட்ஸ். ஆடியன்ஸ் வந்து யாரோட மனசை புரிஞ்சுக்குவாங்க, கேரக்டர்ஸோட மனசை புரிஞ்சுப்பாங்க. எங்க ஷேக்ஸ்பியரோட பிளேல, அதாவது 16th செஞ்சுரியில அங்க டிராமா தியேட்டர்ஸ்ல. இட் இஸ் நாட் சோ இந்த மூவில அந்த மாதிரி கிடையாது, நேரா பேசுற மாதிரி இருக்காது. அதுக்கு பதிலா என்ன, சாலிலாக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிருப்பாருன்னா ட்ரீம் சீக்வன்சஸ், கனவுல வர மாதிரி, கனவுல பேசுற மாதிரி, இல்ல மனசாட்சி வந்து வெளியே வந்து பேசுற மாதிரி, இந்த மாதிரிதான் சினிமாட்டிக் சாலிலாக்கிஸ். அது ஓகே, நேரா ஆடியன்ஸ்ட பேசுற மாதிரி இருக்காது. சாலிலாக்கி தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இருக்காது. அந்த கேரக்டர் வெளியே வந்து டிராமா டெக்னிக்ஸ் நிறைய, அதாவது சினிமா டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க இந்த சாலிலாக்கிஸ்க்கு. அப்ப ட்ரீம் சீக்வன்சஸும் சினிமாட்டிக் சாலிலாக்கிஸும் யூஸ் பண்ணிருக்காங்க ஒத்தெல்லோட இமோஷன்ஸையும் இயாகோட இமோஷன்ஸையும் வெளிப்படுத்துறதுக்கு. அடிஷனல் சீன்ஸ் லைக் ஒத்தெல்லோஸ் மாஸ்க்ட் அரைவல் அண்ட் டெஸ்டிமோனாஸ் டான்ஸ் இன் ஆக்ட் டு ஹெல்ப் மாடர்ன் ஆடியன்சஸ் கனெக்ட் வித் த ஸ்டோரி. இப்போ செகண்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒத்தெல்லோ வந்து ரொம்ப நேரம், டெஸ்டிமோனா வந்து சேர்ந்துருவாங்க சைப்ரஸ்க்கு. ஆனா ஒத்தெல்லோ வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவனோட கப்பல் வந்து புயல்ல மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகி அவன் வர்றப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஷேக்ஸ்பியர் அவன் நார்மலா வர்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. ஆனா இங்க வந்து சினிமால வந்து அவன் மாஸ்க் போட்டுட்டு வர்ற மாதிரி காமிச்சிருக்கான். அவனோட அடையாளத்தை மறைச்சு வந்து அப்படியே சர்ப்ரைஸ் கொடுக்குறான். யாருக்கு அப்படின்னு சொன்னா டெஸ்டிமோனாக்கு. அதே மாதிரி டெஸ்டிமோனாக்கு டான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஹஸ்பண்ட் அட்ராக்ட் பண்ற மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து மூவில இருக்குது. ஸோ மூவிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கர் ஆல்சோ சேஞ்சஸ் த எண்டிங் பை ஷோயிங் எக்ஸ்கியூஸ் மீ Okay, so Parker also changes the ending by showing Othello and Desdemona's bodies being dropped into the sea, symbolizing their eternal love. So கடைசி சீன்ல வந்து Othello kills Desdemona. அதுக்கப்புறம் when he happens to know that Iago has manipulated him, Iago வந்து தன்னை ஏமாத்திட்டான், போய் சொல்லி டெஸ்டிமோனா கெட்டவன் நம்மளை நம்ப வச்சிருக்கான்னு தெரிஞ்சோன்னா தன்னைத்தானே கொண்டுக்குவான். ஓகே, ஸோ இந்த சீன் வந்து பிளேல இப்படிதான் ஷேக்ஸ்பியர் எடுத்திருக்காரு, ரெண்டு பேரும் இறந்து போற மாதிரி. ஆனா சினிமால காமிக்கிறப்போ அந்த மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்க பாடியை கொண்டு போய் ரெண்டு பேரோட உடலையும் ஒண்ணு அப்படியே கடல்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. their bodies being dropped into the sea மாதிரி காமிக்கிறாங்க. எட்டர்னலான ஒரு ஃபோர்ஸ் கூட இணையிற மாதிரி, அதாவது அவங்க காதல் வந்து அழியாததுதான், அவங்களோட அன்பு வந்து என்னைக்கும் அழியாதுன்ற மாதிரி, எட்டர்னலா இருக்கும் அவங்களோட லவ்ன்ற மாதிரி ஒரு எட்டர்னலான ஃபோர்ஸ், ஒரு கடல் மாதிரி ஒரு அழியாத விஷயத்துல அவங்களோட பாடிஸை டிராப் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. The play is long and has a slower pace. A movie is shorter and more focused. இது வந்து ரெண்டு இதுக்குமே நீங்க எழுதலாம். அதுலயும் இதை நம்ம சொன்னோம், அந்த அடாப்டேஷன்லையும் 1952 அடாப்டேஷன்லையும் இங்கேயும் சொல்றோம். பிளே வந்து ரொம்ப லாங்காகவும் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். ஆனா மூவில நிறைய கட் ஷார்ட் பண்ணி ஷார்ட்டராகவும் மோர் ஃபோக்கஸ்டாகவும் வச்சிருக்காங்க. Some parts of the play are cut out to fit into the movie shorter runtime. இதுவுமே ரெண்டு இதுலயுமே அடாப்டேஷன்ஸ்லயும் நம்ம பார்க்குறோம். நிறைய பார்ட்ஸ் பிளேயோட நிறைய விஷயங்கள் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி கதைக்கு தேவையானதை மட்டும் சேர்த்திருக்காங்க. இன் மூவிஸ் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஆட் தேர் ஓன் ஐடியாஸ் டு த கேரக்டர்ஸ். மூவி எடுக்கிறப்ப ஆக்டர்ஸும் டைரக்டர்ஸும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஐடியாஸையும் அந்த கேரக்டர்ஸோட ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1995 மூவி ஒத்தெல்லோ பிளேட் பை லாரன்ஸ் ஃபிஷ்பர்ன் இஸ் ஷோன் அஸ் இமோஷனல் அண்ட் வல்னரபிள். ஒத்தெல்லோ பிளே பண்ண அந்த லாரன்ஸ் ஃபிஷ்பர்ன், இந்த இது முக்கியம் தான், அந்த யார் வந்து பிளே பண்ணியிருக்கா பாருங்க, லாரன்ஸ் ஃபிஷ்பர்ன். இவர் தான் 1995 ஒத்தெல்லோவா நடிச்சவர். அவர் ரொம்ப தன்னை வீக்கா காமிச்சுப்பாரு, அந்த மென்டலி வந்து அவன். அது ஏன்னா கேரக்டர்ஸை வச்சு நம்ம நிறைய ஒரு
வீரபாண்டிய கட்டபொம்மன்னா சிவாஜி ஞாபகம் வர மாதிரி தான். ஓகே, ஒரு சில கேரக்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேரக்டரை மனசுக்குள்ள கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒத்தெல்லோ அப்படிங்கிற லாரன்ஸ் ஃபிஷ்போன் மாதிரி அந்த கேரக்டரை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒத்தெல்லோ கேரக்டரை ஐடென்டிஃபை பண்றாங்க. இயாகோ வந்து ஹிஸ் பிளேட் பை கென்னத் பிரெனாக் இஸ் மோர் சட்டில் இன் ஹிஸ் ஈவில் பிளான்ஸ். நெஜோ இயாகோவை விட ரொம்ப வில்லனஸா இவன் பிளே பண்ணியிருக்கானாம். ஓகே, த மோஸ்ட் நோட்டபிள் சேஞ்சஸ் ஆர் இன் ஆக்ட் 3 scene 3 while where Parker adds Othello's nightmare of Desdemona's adultery and reimagines the handkerchief's role. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆக்ட் 3 scene 3ல ஒத்தெல்லோ என்ன பண்றாரு, ஒரு கனவு கண்ட மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னா ஹேண்ட்கர்ச்சீஃப் அனெக்டாட் ஒண்ணு இருக்குதும். அதாவது இவளோட ஹேண்ட்கர்ச்சீஃப், யாரோட ஹேண்ட்கர்ச்சீஃப், டெஸ்டிமோனா வந்து டெஸ்டிமோனாவுக்கு ஒத்தெல்லோ லவ் டோக்கனா தந்த ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப இயாகோ என்ன பண்ணுவான், அதை களவாடி கொண்டு போய் கேஷியோட ரூம்ல வச்சிருவான். கேஷியோ அதை எடுத்து தெரியாம இந்த கர்ச்சீஃப் ரொம்ப அழகா இருக்கே, யாருதுன்னு தெரியலன்னு எடுத்து அவன் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குவான். ஒத்தெல்லோ முன்னாடி அதை தெரியாம அவன் எடுத்து முகத்தை தொடச்சுக்கிறான். ஸோ ஒத்தெல்லோ என்ன நினைச்சுக்கிறாரு, டெஸ்டிமோனா தான் அவனுக்கு அதை பரிசா கொடுத்துட்டான். ஸோ இதை பார்த்தோன்னா அவனுக்கு கனவெல்லாம் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, எதுல அப்படின்னு சொன்னா சினிமால. அதே மாதிரி ஹேண்ட்கர்ச்சீஃப் ரூல வந்து வித்தியாசமா காமிக்கிறாங்க. ஒரு பயம் வருது அவனுக்கு, நைட் மேர் வருது, கனவுல வந்து ரொம்ப பயப்படுறான், வைஃப் வந்து அவனோட போற மாதிரி. தீஸ் சீன்ஸ் மேக் ஒத்தெல்லோஸ் ஃபியர்ஸ் அண்ட் இயாகோஸ் மனிப்புலேஷன்ஸ் மோர் விவிட். அப்போ ஒத்தெல்லோவோட இது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒத்தெல்லோ பயப்படுறான், இயாகோ வந்து மனிப்புலேட் பண்றாங்கிறது தெரிஞ்சா கூட அதை ரொம்பவே விவிடா காமிக்கிறாரு, விவரிச்சு காமிக்கிறாங்க சினிமால. ஓகே, கேஷியோவோட அவ போற மாதிரி அவன் கற்பனை பண்ணிக்கிறான் இல்லையா, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா சினிமால காமிக்கிறாங்க. அதர் டிஃபரன்சஸ் இன்க்ளூட் அ மாடர்னைஸ்ட் ஓவர்ட் லவுட் scene between the Othello and Desdemona and subtle shifts in Othello's tone and language as his jealousy grows. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒத்தெல்லோ டெஸ்டிமோனா லவ் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டா அதை காமிக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு இருக்க லவ் சீக்வன்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஒத்தெல்லோவோட டோனும் லாங்குவேஜும் வந்து இந்த ஜெலசியில் அப்படியே மாறுறது, இதெல்லாம் வந்து சினிமால ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வாட்சிங் த ஃபிலிம் மேக்ஸ் இட் ஈஸியர் டு ஃபாலோ த பிளேஸ் காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் இன் தீம்ஸ். பிளேயோட காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் வந்து சினிமால இல்ல அப்படிங்கிறாங்க. பார்க்கர்ஸ் அடாப்டேஷன்ஸ் ஆஃபர்ஸ் அ ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ், மேக்கிங் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க் மோர் அக்சசிபிள் அண்ட் என்கேஜிங் ஃபார் டுடேஸ் ஆடியன்ஸ். ஸோ டுடேஸ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்கரோட அடாப்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்க்ளூஷன், த பிளே அண்ட் த மூவி வெர்ஷன்ஸ் ஆஃப் ஒத்தெல்லோ ஈச் ஹேவ் தேர் ஸ்ட்ரெங்க்ஸ். ரெண்டுக்குமே ஸ்ட்ரெங்க் இருக்கு, பிளேக்கும் ஸ்ட்ரெங்க் இருக்கா, மூவி வெர்ஷனுக்கும் ஸ்ட்ரெங்க் இருக்கு. த பிளே இஸ் பெட்டர் ஃபார் தோஸ் ஹூ லவ் ஷேக்ஸ்பியர்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் தியேட்டர். யாருக்கெல்லாம் பிளே ரொம்ப பிடிச்சிருக்கும், ஷேக்ஸ்பியரோட வார்த்தைகள் வேணும்னா பிளே படிச்சாதான் நல்லா இருக்கும். நம்மள மாதிரி லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்குலாம் ஷேக்ஸ்பியரோட பிளே தான் பிடிக்கும். ஆனா ஆடியன்ஸ் சும்மா சாதாரணமா லைட்டா போறவங்களுக்கு ஃபிலிம் பிடிக்கும். த மூவி இஸ் கிரேட் ஃபார் தோஸ் ஹூ என்ஜாய் அ மோர் விஷுவல் அண்ட் இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லவ்ன்ற இமோஷனை ஃபீல் பண்ணும், அவன் வந்து ஏமாறுறது இதெல்லாம் ஃபீல் பண்ணணும்னா சினிமாக்கு போயிடலாம். ஏன்னா உட்காந்து அவங்களால பிளேயை பொறுமையா படிக்க முடியல. இட்ஸ் பெட்டர் டு see the movie. Both ways of telling the story show how powerful Othello is. So ரெண்டு வெர்ஷன்லயும் ஒத்தெல்லோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோரி தான் முடிச்சிருக்கோம். கன்க்ளூஷன், hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.